நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு தற்காலிக விலக்கு அளிக்கும் வகையில் அவசர சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் பெற பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் சந்தித்து பேசினர். இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார். அவர்களிடம் நடைபெற்ற உரையாடல் ஆங்கிலத்தில் நடைபெற்றது. முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சந்தித்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தோளில் தட்டி யங் மினிஸ்டர், ஹெல்தி மினிஸ்டர் என பாராட்டியுள்ளார். அதாவது இளமையான அதே நேரத்தில் ஆரோக்கியமான அமைச்சர் அப்படின்னு சொல்லி பாராட்டியுள்ளார். உடனே திரு விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் நீங்கள் பேசினீர்கள், அற்புதமான பேச்சு அப்படின்னு சொல்லி திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ளார். உடனே பிரதமர் நரேந்திர மோடி அம்மாவை குறித்தும் பேசினேனே கவனித்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு திரு விஜயபாஸ்கர் ஆமா கவனிச்சோம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, எங்கள் சார்பாகவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுட்டு நீட் விவகாரத்துக்கு வந்திருக்காங்க. நீட் விவகாரத்தை பொறுத்தவரை திரு விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உங்களை நம்பித்தான் தமிழகம் இருக்கிறது, நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறார். உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன, உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழகத்திற்கு விலக்கு கொடுத்தால் அடுத்து வேறு ஒரு சில மாநிலங்கள்லாம் கிளம்பி வந்துட மாட்டாங்களா மத்திய அரசு கிட்ட, உங்களுக்கும் தெரியாதது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இருப்பினும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இல்ல மற்ற மாநிலங்களைப் போல் அல்லாமல் தமிழகம் கலந்தாய்வு கூட நடத்தாமல் நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைச்சணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணும், நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இதில் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன, இருப்பினும் சம்பந்தப்பட்ட துறையுடன் பேசி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எந்த ஒரு நம்பிக்கையும் தெரிவிக்கவில்லை, நிச்சயம் நீட்டிலிருந்து விலக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு புறம் இருக்கையில, ஒருவேளை மத்திய அரசு அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்தாலும் இதனை எதிர்த்து, அதாவது தமிழக அரசு கொண்டு வரப்போகும் அவசர சட்டம் கொண்டு வந்த பிறகு நீதிமன்றத்தின் கதவுகளை இதனை எதிர்த்து தட்டுவதற்கு நிறைய பேர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.